வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு நாட்டுல எப்படி ஒரு தேசிய உணர்வு உருவாச்சு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 19 மில்லியன். இது சாதாரண நம்பர் இல்ல. 1891 இருந்து 1900க்குள்ள, அதாவது வெறும் 10 வருஷத்துல பஞ்சத்தால மட்டும் இந்தியாவுல இறந்து போல மக்களோட எண்ணிக்கை இது. இத பத்திரிகையாளர் வில்லியம் டிக்பி பதிவு செஞ்சிருக்காரு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? அப்போ இவ்ளோ பெரிய ஒரு அழிவு இது வெறும் இயற்கை பேரிடர்னு சொல்லிட முடியுமா? இல்லவே இல்ல. இதுதான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இது எப்படி நடந்தது, இத மாத்த என்னதான் வழி அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதையை நாம 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல பிரிட்டிஷ் ஆட்சியோட தாக்கம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி ஒரு புதிய படிச்ச வர்க்கம் உருவாச்சு, அதைத் தொடர்ந்து ஆரம்பகால அரசியல் விழிப்புணர்வு, அப்புறம் காங்கிரஸோட பிறப்பு, கடைசியா தேசியவாதத்தோட குரல்கள் எப்படி ஓங்கி ஒலிச்சதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல 19ஆம் நூற்றாண்டு கடைசியில இந்தியாவுல நிஜமான நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். இங்க பாருங்க, இந்த பஞ்சங்கள் எல்லாம் எப்போ நடந்ததுன்னு. 1866ல ஒரிசா பஞ்சம், 1876ல இருந்து 78 வரைக்கும் மெட்ராஸ்ல ஒரு பெரிய பஞ்சம். அப்புறம் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1891ல இருந்து 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் இறப்பு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் எப்பவாச்சும் ஒரு தடவை நடந்த விஷயங்கள் இல்ல. பிரிட்டிஷ் ஆட்சியில இது ஒரு தொடர் சோகமாவே இருந்திருக்கு. சரி, இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நடந்தது? அதுக்கு பதில் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கொள்கைகள் தான். மெட்ராஸ் பஞ்சத்தின் போது வைஸ்ராய் லிட்டன் என்ன சொன்னார்னு பாருங்க. அரசாங்கத்தோட கொள்கை இதுல தலையிடாம இருக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த ஒரு கொள்கைதான் பிரச்சனையை இன்னும் மோசமாக்கி மக்கள் மனசுல ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கிச்சு. ஒரு பக்கம் இவ்ளோ துயரம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஒரு புதிய சக்தி உருவாகிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சக்தியை உருவாக்க காரணமாவே இருந்தது பிரிட்டிஷ்காரங்க தான். 1835ல டிபி மக்காலேன் ஒருத்தர் ஒரு புதிய கல்வி முறையை கொண்டு வந்தார். அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதாவது, ரத்தத்திலையும் நிறத்திலையும் இந்தியனா இருந்தாலும் அவங்களோட சிந்தனை பழக்க வழக்கம் எல்லாத்துலயும் ஆங்கிலேயரா இருக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். எதுக்கு? நிர்வாக வேலைகளை செய்யறதுக்கு. ஆனா அவங்க ஒன்னு நினைக்க, நடந்தது வேற. இந்த கல்வி முறை ஒரு எதிர்பாராத விளைவை ஏற்படுத்துச்சு. முதல்ல இந்தியா முழுக்க இருந்த படிச்சவங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பொது மொழியா மாறுச்சு. ரெண்டாவது, சுதந்திரம், உரிமைகள், தேசியம்னு மேற்கத்திய அரசியல் சிந்தனைகளை அவங்க கத்துக்கிட்டாங்க. ஜான் லாக், ரூசோ, மார்க்ஸ் போன்ற சிந்தனையாளர்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ராஜா ராம்மோகன் ராய், தாதாபாய் நவ்ரோஜி மாதிரி ஒரு புதிய அறிவார்ந்த வர்க்கமே உருவாச்சு. பிரிட்டிஷாரை எதிர்க்கிறதுக்கான ஆயுதங்களையே பிரிட்டிஷார் கையில கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த புதுசா உருவான படிச்சவங்க சும்மா யோசிச்சுட்டு மட்டுமல்ல, அவங்க ஒன்னா சேரவும் ஆரம்பிச்சாங்க. அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். அவங்களோட முதல் படிகள் இதுதான். 1852ல கஜுலு லக்ஷ்மி நரசுமாரி வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஒன்னு ஆரம்பிச்சு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கிட்ட மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1884ல ஜி சுப்பிரமணியம், அனந்தாச்சார்லு போன்ற தலைவர்கள் மெட்ராஸ் மகாஜன சபைய ஆரம்பிச்சாங்க. இது இன்னும் பெரிய அளவுல அரசியல் ரீதியா எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்படி சின்ன சின்னதா ஆரம்பிச்ச இந்த முயற்சிகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்துதான் இந்திய வரலாற்றுல ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வழி செஞ்சது. அந்த திருப்பு முனை நடந்தது 1885 டிசம்பர் 28ஆம் தேதி. அன்னைக்குதான் பம்பாயில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இதுல முக்கியமான விஷயம், ஏஓ ஹியூம்னு ஒரு ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரி நம்ம இந்திய தலைவர்களோட சேர்ந்துதான் இதை ஆரம்பிச்சாரு. இதுதான் முதல் முறையா இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்கள் ஒன்னா கூடி பேசுறதுக்கான ஒரு தேசிய மேடையா அமைஞ்சது. காங்கிரஸ ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஒரு அமைப்பை நடத்துறதுக்கு மக்கள் ஆதரவு வேணும் இல்லையா? அந்த இயக்கத்தை முன்னாடி கொண்டு போக சில சக்தி வாய்ந்த கருத்துக்களும் சித்தாந்தங்களும் தேவைப்பட்டுச்சு. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் தாதாபாய் நவ்ரோஜியோட செல்வ சுரண்டல் கோட்பாடு. இந்தியாவின் பெரும் கிழவர்னு சொல்லப்படுற அவரு ரொம்ப எளிமையா ஒன்ன விளக்கினார். அதாவது, பிரிட்டிஷ் அரசாங்கம் சிஸ்டமா திட்டமிட்டு இந்தியாவோட வளங்களையும் செல்வத்தையும் சுரண்டி அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதனாலதான் இந்தியா ஏழையாகுதுன்னு சொன்னார். அவர் சும்மா சொல்லல, அதுக்கு ஒரு கணக்கும் சொன்னார்.
1835 1872 வரைக்கும் சராசரியா வருஷத்துக்கு 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள பொருள்கள் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு பதிலா இந்தியாவுக்கு எந்த ஒரு பொருளாதார பலனும் கிடைக்கல. அதாவது நம்ம பொருளை எடுத்துக்கிட்டு நமக்கு காசே கொடுக்கல. இதுதான் அந்த செல்வச் சுரண்டல். நவ்ரோஜி பொருளாதார ரீதியா பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த பால கங்காதர திலகர் இன்னொரு படி மேல போனாரு. 1897ல அவர் சொன்ன இந்த ஒரு வரி ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிச்சு. ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். அது வரைக்கும் சீர்திருத்தம் போதும்னு நினைச்சிருந்தவங்கள இல்லல்ல, நமக்கு வேண்டியது தன்னாட்சி, அதாவது ஸ்வராஜ்யம்னு நினைக்க வச்சது இந்த முழக்கம்தான். அப்போ ஒரு தேசம் தன்னோட குரலை எப்படி கண்டுபிடிக்குது? அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு துயரத்துல ஆரம்பிக்குது. அப்புறம் புதிய சிந்தனைகளால அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. கடைசியா மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களோட உரிமைகளுக்காக போராடும்போது அந்த மெல்லிய குரல் ஒரு பெரிய முழக்கமா மாறுது. இதுதான் மௌனத்திலிருந்து ஒரு தேசம் பேசிய கதை.